பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. இந்த நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததுமல்லாமல் தயையும் பாராட்டினார் அல்லவா? அவரை துதிக்கலாமா? கிருபை இதே, தேவ கிருபை, கிருபை இதே, தேவ கிருபை இதே, கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்தன் வியாதியும் வேதனையும். இயேசுவல்லால் சார்ந்திடவே இகமதில் வேறொருவரும் இல்லையே. கிருபை இதே, தேவ கிருபை இதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல். சாமுவேல் சவுலிடம், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணிதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளிலும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொன்னபோது சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மிகவும் உயரமும் அழகுமா இருந்த சவுலை, மிகவும் எளிமை சிறுமியமான சவுலை தெரிந்து கொண்டார் ராஜாவாகும்படி. அப்பொழுது அவன் சொல்கிறான், எனக்கு இது நான் எம்மாத்திரம் என்று சொன்னவன் அவன் ராஜாவான போது அவன் கர்த்தர் அவனோடு கூட இருந்து யுத்தங்களில் வல்லவனாகி அநேகரை வெற்றி சிறந்த போது அவன் திரும்ப கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தான். கர்த்தர் அமலேக்கியரை முறியெடுத்து எல்லாரையும் கொண்டுபட்டு சகலத்தையும் சொன்னபோது அவன் அதிலே பலி செலுத்துவதற்காக சிறந்த ஆட்டுக்குட்டிகள் கடாக்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வருகிறான். அப்பொழுது தான் சாமுவேல் அறிவித்தார், நீ கர்த்தருடைய சொல்லை கேளாததினால் அவர் உம்மை ராஜாவாய் இராதபடி தள்ளினார் என்றார். கிருபையாய் அவருக்கு கிடைத்த அந்த ராஜா பதவி, தனக்கு ராஜ பதவி கிடைத்த போது கர்த்தருடைய சொல்லை கேளாமல் அவருக்கு பிரியமானதை செய்யாமல் போனபடினாலே கர்த்தர் அவனை தள்ளி தாவீதை தெரிந்து கொண்டார். அன்பானவர்களே, இந்த 1 சாமுவேலின் 31ஆம் அதிகாரம் வசனங்கள் 2-3 பார்க்கும்போது சவுலும் அவன் குமாரும் யாவரும் மரித்து போனார்கள், போர்க்களத்திலே மரித்து போனார்கள் என்று பார்க்கிறோம். இந்த சவுல் தான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தான். ஆனால் அவனோடு கூட இருந்த யோனத்தானோ மிகவும் நல்லவன். அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான், நல்லவன் தான். ஆனால் அவன் சவுலோடு கூட இருந்தவனால் தன் தகப்பனோடு கூட இருக்குதான் ஒரு பிள்ளைக்கு அழகு. அப்படி அவன் இருந்ததினால் அவனோடு கூட சவுலோடு கூட நல்ல மனுஷனாகி யோனத்தான் கூட அவன் குமாரர் அனைவரும் மறைந்து போனார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எதை வைக்கிறோம்? நம்முடைய கிரியைகளால், நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களால் நம் பிள்ளைகள் அக்கிரமங்களை சுமந்து தண்டிக்கப்படும் சூழ்நிலைக்கு
நாம் காரணமாக இருக்கிறோமா? நம் பிள்ளையுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாய் நாம் இருக்கிறோமா? ஒரு கணம் நம்மை சிந்தித்து நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொள்ளலாமா? கர்த்தாவே, நான் சவலை போல யோனத்தானுடைய அழிவுக்கு காரணமாயிரு என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளையா இனி மாற்றணும் ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்களுக்கு ஈவாய் தந்தீங்களேப்பா. கொடா கொடி நன்றியப்பா. நாளின் காலை முதல் இம்மட்டுமாய் உம்முடைய தயவுள்ள கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்தபடியால் நன்றி தகப்பனே. அதனாலே பிழைத்திருக்கிறோமப்பா. எங்களுக்கு ஜீவனை தந்திரமே நன்றியப்பா. அதில் இந்த சவலை போல கர்த்தாவே, யோனத்தானின் அழிவுக்கு காரணமா இருக்கிற பெற்றோரை போல காணப்படாமல் அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே, தாவீதின் கிருபை தாவீதை போல அவன் சந்ததி முழுவதுக்கும் கிருபை கிடைத்தது போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ஆண்டவரே, எங்களை உண்டு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி தருகிறோம் அப்பா. சகல துதியும் கனமும் வல்லமை பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.